38 முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் பெரியார் நடத்துறாரு. இது நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாவற்றிலும் நம்ம எந்த மொழி படிக்கலாம் நல்லா தெரிஞ்சுங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் இதே பேராவூரில் இருக்க பெரியவங்களுக்கு தெரியும், தஞ்சாவூர் பெரியவங்களுக்கு தெரியும். நம்ம இந்தி மொழியை எதிர்க்கல, இந்திக்காரன் எதிர்க்கல, இந்தி திணிப்பதான் எதிர்த்தோம். தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் கடுமையாக நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ரேடியோவிலையும் ஒவ்வொரு நபரும் தமிழ்நாட்டில் இந்தி பாட்டு கேட்டானா இல்லையா, இந்தி படம் பார்த்தானா இல்லையா, சோலே பார்க்காதவங்க யாரும் இருக்கா, பாபி படம் பார்க்காதவங்க யாரும் இருக்கா, பாபி பாட்டு கேட்காதவங்க யாரும் இருக்கா, எங்க நடந்தது அதெல்லாம்? சினிமா நல்லா தெரிஞ்சீங்க. அதிகார மட்டத்தில் ஆட்சியில் இந்திய ரயில்வே ஸ்டேஷன் திரிச்ச போது, போஸ்ட் ஆபீஸ் திரிச்ச போது நாம் போராட்டத்தில் போய் இந்திய அடிச்சுட்டாங்க, தமிழ்ல எழுதணும், போஸ்ட் ஆபீஸ்ல எழுதணும், எங்க எழுதணும், ரயில்வே ஸ்டேஷன்ல எழுதணும். ஆனா இந்தி படம் ஓடுற தியேட்டர்ல போய் ஏன்டா இந்தி படம் ஓட்டுறாங்க கேட்டதில்ல. ஏன் தெரியுமா? இந்தி படம் பார்க்கறது பார்க்காதது பார்க்கிறவங்க விருப்பம், அதை நாங்க கட்டுப்படுத்த முடியாது. நீ பார்த்துக்கிற ஜனநாயகம் இருந்தது. ஆனால் ஏன் முதுகுல வந்து நீ இந்தியில எழுதக்கூடாது என்கிற போராட்டத்தை வடிவமைத்த ஒரு மாபெரும் இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதன் வரலாறு நீங்க சும்மா வந்துடல. எதுவும் இவங்க மாதிரி எந்த வரலாற்று கண்ணோட்டம் இல்லாம வாயில வந்தது கெட்ட வார்த்தை பேசுறது இஷ்டத்துக்கு இவன் பத்தாதுன்னு ஒருத்த பனையூர்ல ஒருத்த வந்துக்கிறான். பனையூர், இப்ப பனையூர்ல இந்த பழனியில முருகன் கோச்சிக்கிட்டு சிவபெருமானோட கோச்சிக்கிட்டு பனையூருக்கு போன மாதிரி அப்பாவோட சட்டை போடுறவங்க பனையூருக்கு போயிடுறாங்க. எல்லாம் பனையூருக்கு வாங்குங்கிறார் ஒருத்தர் திமுக திருப்பாளர். இன்னொரு நடிகை பனையூர்லயே போட்டா வச்சே ஓட்டுறாரு. அவர் ஆரம்பிச்ச உடனே நமக்கு எதிராக பேச இந்த திராவிட இயக்கம் தமிழுக்கு என்ன செஞ்சுக்கிறாரு? நீ பேசுற தமிழ் படம் ஓடுது இல்ல மகனே, திராவிட இயக்கம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தாம இருந்திருந்தா உன் குருவியும் வந்திருக்காது. இங்க இந்தி படம் தான் ஓடி இருக்கும். நீ ஒரு நடிகனா வந்து இன்னைக்கு தமிழ் சமுதாயத்தில் இவ்வளவு ரசிகரையும் கோடி கோடியா சம்பாதிக்கிற பத்தியா? அதுக்கு யாரு காரணம்? திராவிட இயக்கம் காரணம். இல்ல உன் படமே ஓடி இருக்க. அவரு நம்மளுக்கு நம்ம உதயசாருக்கு தான் அவுத்து விடுறாங்க. இவர் பட்டாரா, இவருக்கு என்ன தெரியுங்க? அடே, உதயநிதி அவர்கள் அரசியலுக்கு ஏன் வந்தாரு? அவர் விரும்ப வரல, அவரை இழுத்து விட்டுற. கடைசியில சொல்ற, நீ உதயநிதி பத்தி என்ன தெரியும் பாக்குறியே? நீ குருவின்னு ஒரு படம் நடிச்சியே, அந்த குருவி படத்தோட முதலாளி கிட்ட கை நீட்டி கை கட்டி சம்பளம் வாங்கினவர் தான் இந்த நடிகர். என்ன தெரியும்? முதலாளி அவரு, முதலாளி ஒரு தயாரிப்பாளர் அவரு. அப்ப தெரியல அவங்களுக்கு யாருக்கு அவரு. அப்ப இப்ப மோசடித்தவர்கள் எதையாவது சொல்லி திமுக மாதிரி ஒரு சமூக நீதி பல்வேறு விஷயங்கள், வெறும் மொழியுடன் முடியாது, இடஒதுக்கீடு, பெண் கல்வி, பெண் உரிமை, பல்வேறு விஷயங்களை செஞ்சது. அதில் இந்தி எதிர்ப்புங்கிறது பிரதானமானது. மொழி காப்பாற்றுறது 1938 ராஜாஜி ஆட்சி, வெள்ளக்கார ஆட்சி. ராஜாஜி என்ன பண்றாருன்னா இந்தி திணிக்கிறார். எப்ப தெரியுமா இந்தி திணிக்கிறாரு? நல்லா தெரிஞ்சீங்க. இந்தி திணிப்பது காரணத்தை சொல்றேன். ஆட்சிக்கு வந்தவன சில நேரம் இல்ல, ராஜாஜி நல்ல ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ராஜாஜி வந்தவன் எடுத்து 38 சாராயங்கள்லாம் முட்டார். பரவாயில்லையே, இவர் மாதிரி ஒரு முதலமைச்சரை பார்த்ததே இல்லையே, சாராயங்கள்லாம் மூட்டாரு. இன்னைக்கு சொல்றாங்க சாராயங்கள்லாம் மூணு ராஜாஜி, அவரை போய் திட்டுறீங்களே, சாராயங்கள்லாம் மூண்டார். பரவாயில்லையே, சாராயங்கள்லாம் மூண்டார், சந்தோஷம் தான். மூடிட்டு அடுத்தது பண்ணாரு, பள்ளிக்கூடத்தை 3500 நீதி கட்சி காலத்தில் திறக்கப்பட்ட 3500 ஆரம்ப பள்ளிகளை மூடுறாரு. அடுத்தது மூடுறாரு. படிக்கிறதுக்கு நீ வந்து குடிக்கிற சாராய கடை முன்ன சரி, படிக்கிற பள்ளிக்கூடத்தை ஐயா முன்னு கேட்டாங்க. அடுத்தது அதுக்கு எதிர்மா சொன்னாரு, நான் சாராய கடை மூடிட்டேன், வருமானம் இல்லை, அதனால பள்ளிக்கூடத்தை மூடிட்டேன். நல்லா தெரிஞ்சுங்க தமிழர்களே, அவர் தமிழர்கள் குடிக்கிறார்கள் என்பதற்காக சாராய கடை மூடல, தமிழர்கள் படிக்கிறார்கள் என்பதற்காகத்தான் ராஜாஜி சாராய கடை மூடினார். இந்த ரகசியத்தை ஒரு பையன் சொல்றதுல சாராய கடை முடியும். அவர் 3000 பள்ளிக்கூடத்தை மூடுறதுக்கு காரணம், ஏன்டா காசு இல்ல, சாராய கடையில வருமானம் வந்தது, அதை மூடிட்டு பணம் இல்ல, நீ பிற்படுத்தப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், முஸ்லீம், கிறிஸ்துவெல்லாம் படிக்கிறதுக்கு தான் காசு இருக்காரு. அதே ஆண்டில் காசு இல்லைன்னு சொன்ன ராஜாஜி சமஸ்கிருதத்துக்கு பண்டு கொடுத்தாரு. பண்டு கொடுத்து அடுத்த தெரியுமா பண்ணாரு? சென்னையில் இருக்கிற சென்னை தியாகராஜர் படங்கள் பார்க்க கிட்ட இருக்கிற ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. என்ன தெரியுமா? ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் சிறப்பு விருந்தினர் அந்த ராமகிருஷ்ணா மிஷன் தான் இன்னைக்கு இந்தி திணிப்பது இருப்பதும் சங்கி வேலை பார்க்குற வேலையா இருக்குது. அந்த ராமகிருஷ்ணா பள்ளிக்கூடத்துல தான் அறிவிக்கிறார் சொல்றாரு. முதல் முறையாக தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிக்கூடங்களில், சென்னை மாகாணத்தில் இருக்கிற உட்பட்ட தமிழ்நாடு கொடுக்கிற பள்ளிக்கூடங்கள்ல ஆரம்ப கல்வியில் இந்தியை கட்டாய பாடமாக அறிவிக்கிறேன்னு ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளிக்கூடத்தில் தான் 37 அறிவிக்கிறாரு. தமிழ் சமுதாயம் ஸ்வரணையற்று அன்னைக்கு எல்லாம் பேசுறாங்க, முக்கிய நான் தான் தமிழ் தேசியம் பேசுறாங்க. தமிழ் அறிஞர்கள், பெரிய பெரிய புலவர்கள் யாருமே இல்லை. அவங்க எல்லாம் கம்பராமாயணத்தை படிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க, பெரிய புராணம் அதை பேசி சொற்பொழி பேசிக்கிட்டு இருந்தாங்க, இலக்கிய சர்ச்சையில் ஈடுபட்டு இருந்தாங்க.
தமிழ் மீது இந்தியை வந்து திணிக்கிறார் ராஜாஜி என்பது யாருக்கும் தெரியல. தமிழர்கள் அமைதியா இருந்தார்கள். அன்னைக்கு தமிழறிஞர் கிடையாது, தமிழ் ஸ்காலர் கிடையாது. ஆனால் தமிழறிஞரோ தமிழ் ஸ்காலரோ அல்லாத இவன் சொல்றான்ல தமிழை காட்டு முராட்டி மொழி சொல்லிட்டாருன்னு கதை விடுறான ஏன்னு சொல்லாம தமிழ் மீது இந்தி 38 திணித்த போது இங்கு தமிழர்களாக இருந்த தமிழ் அறிஞர்கள், தமிழ் பெருமக்களாக ஸ்காலராக இருந்த மரபிலடிகள், அவங்க இவங்க இன்னும் பல்வேறு நபர்கள் தமிழால் வயிறு வளர்க்க பட்டிமன்றம் பேசுறவங்க நல்லா பாருங்க. இன்னைக்கு கூட பட்டிமன்றம் பேசுறவங்க இந்திய எதிர்ப்பு பேசவே மாட்டான். அது மாதிரி தான் அன்னைக்கு இருந்தாங்க. தமிழ்ல தான் பேசுவாங்க. கம்பராமாயணம் சிறப்பா, தேவார திருவாசல் சிறப்பா, அப்புறம் அந்த சினிமா சிறப்பா, இந்த சினிமா சிறப்பா, மேடை போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க. நான் ஊரா பேசுறேன்ல, நான் போய் பட்டுப்படுத்தல பேசணும்னு வச்சுங்க, லட்சக்கணக்கான படம் கொடுப்பாங்க, உலகம் முழுக்க போலாம். ஆனா தமிழ் உணர்வு பேச மாட்டாங்க, இந்தி திருப்பி பேச மாட்டாங்க. இன்னைக்கே எப்படின்னா அன்னைக்கு எப்படி இருப்பாங்க தமிழறிஞர்கள். எவனுமே வாயை திறக்கல. எல்லா தமிழறிஞர்களும் தமிழால் வயிறு வளர்ப்பவர்கள், தமிழை வைத்து சம்பாதிப்பவர்கள் எல்லாம் இந்தி தமிழ் மீது இருக்கும் போது அமைதியாக இருந்தார்கள். தமிழறிஞர் அல்லாத எழுத படிக்க மட்டும் தெரிந்த நம்மை போன்ற ஒரு கிராமத்து பாமர் நிலையில் இருந்த தமிழை பாதுகாத்த தலைவர் யார் தெரியுமா? அன்னைக்கு தந்தை பெரியார் தான் வீதியில் இறங்கி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அறிவித்தார். ஒரு தமிழ் கேட்டாரு, அசிங்கமா கேட்டார். அதுதான் கோச்சிக்கிறாங்க எல்லாம். தமிழால் வயிறு வளர்ப்பவர்களே, தமிழை வைத்து பிழைப்பவர்களே, நம் தமிழுக்கு ஒரு தீங்கு வைத்திருக்கிறது, நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கடுமையா பேசுறதுக்கு ஒரு படம் தான் வந்தாங்க. 38 பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பிச்சுட்டாரு. திகு 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 திகுன்னு போகுது. இந்த மாவட்டத்திற்கு இந்த பேராவூரணி இருக்குல்ல, இந்த பேராவூரணிக்கு பக்கத்தூர் பட்டுக்கோட்டைக்கும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் அவர் மாபெரும் தலைவன், மாபெரும் பேச்சாளருக்கு ஒரு தொடர்பு யார் தெரியுமா? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பெரியார் அறிவிச்சிட்டாரு. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் தளபதியாக பெரியார் யார் தெரியுமா அறிவிச்சாரு? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் போர் கொண்ட தளபதியாக தலைவர் பெரியாரால் நியமிக்கப்பட்ட பட்டுக்கோட்டை அழகிரி பிறந்த ஊர் பட்டுக்கோட்டை. இந்திய எதிர்ப்பு போராட்டம் அவரோட பங்களிப்பு மகத்தானது. திருச்சியிலிருந்து கிளம்புது இந்திய எதிர்ப்பு போற. யாரு தலைமையில? அழகிரி தலைமையில. அழகிரி என்னோட ஒல்லியா இருப்பாரு. நம்ம அழகிரி என்ன பேர் தான் குண்டா இருக்காரு. இப்ப அழகிரி வந்து ஒல்லியா இருப்பாரு. ரொம்ப ஒடிசலான உருவம் அழகிரி என்ன. சிலருக்கு பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டையில அப்படி உருவம். அவர் என்ன தெரியுமா? பெரியார் முன்னாடி கால்கள் காட்டு உட்கார்றது. பெரியாரே கொஸ்டின் பண்றாரு. பெரியார் தான் அவருக்கு தலைவர். பெரியார்கிட்ட ஏதாவது விமர்சனம் தான் நேரடியா பேசுகிற ஒரே தலைவராக பட்டுக்கோட்டை அழகு இருந்தாரு. அவர் தான் பட்டாரு, நீ தான்ப்பா தலைமை, நீ திருச்சியில இருந்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி நடைபயணமாவா. நடைபயணம் இன்னைக்கு வந்தாங்க நிறைய பேரு. அந்த நடைப்பயணத்தை துவக்கி வைத்த மகத்தான தளபதி தான் யாரு? பட்டுக்கோட்டை. அந்த பட்டுக்கோட்டை அழகு கிளம்பி வராரு, ஒவ்வொரு ஊரா பிரச்சாரம் பண்ணிட்டு வராரு. வந்த உடனே இந்த உளுந்தூர்பேட்டை டோல் இருக்குல்ல, இப்ப டோல் இருக்கு, உளுந்தூர்பேட்டை டோல் இருக்கு. அதுக்கு முன்னால நான் சொல்றது அப்ப ஏறக்குறைய 70-80 வருஷத்துக்கு முன்னால பிரச்சாரத்துக்கு வரும்போது மக்களோட தொண்டர்களோட வராங்க, திராவிடங்களோட தொண்டரோடு. என்ன பண்ணிட்டாங்க, அன்னைக்கு இந்தி திணிக்கிற ஆட்சியில் இருந்த ராஜாஜி ஆட்சியில் காங்கிரஸை சேர்ந்தவங்க இந்த தோழருக்கு எதிராக வன்முறை தோரணை கட்டாங்க. செருப்பு தோரணம். இந்திய எதிர்ப்பாளர்ல திருப்பி போங்க, செருப்பு தோரணம் தொடப்பட்ட தோரணம் கட்டி விட்டாங்க. கையில என்ன பண்றாங்க, தாக்குவதற்கு தயாரா நிக்கிறாங்க. நம்ம ஆட்கள் ஒரு 50-60 பேர் வராங்க நடைபயணமா அழகிரி தலைமையில. ஊருக்குள்ள வந்த உடனே நிக்குது, பார்த்தா செருப்பு தோரணம், செருப்பு பிஞ்சிரும். உள்ள வந்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பாளர்களே உள்ள வந்தீங்கன்னா தோரணம் கட்டி இருக்கு. அழகிரி சொல்றாரு, யாரும் எதுவும் பேசாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அழகிரி எல்லாரும் அமைதியா இருக்கு, எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அழகிரி என்ன பண்ணாரு, அவர் பேச ஆரம்பிச்சார். இந்தியை நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம், இந்தி தமிழ் மீது என்ன செய்யுது, எங்களுக்கு என்ன இந்தி மேல் வெறுப்பு, தமிழ் உரிமை எப்படி பறிக்குதுன்னு இப்ப நான் பேசுறேன்ல, இது மாதிரி பாய்ச்சல், இது மாதிரி பல மடங்கு பேசுறவர் வெள்ளைக்கு அங்க இருக்கிற மக்கள் மத்தியில பேசுறாரு. பேசி முடிச்ச உடனே எவெல்லாம் இவர் மேல் செருப்பு கொண்டு அடிப்பதற்கு உருட்டுக்கட்டு எடுத்து கொண்டு அடிக்கிறதுக்கு வந்தானோ அவன் என்ன பண்ணான், கொஞ்சம் கொஞ்சமா அவர் பேச 10 நிமிஷத்துல கையில வந்து செருப்பை கீழே போடுறான். அப்படியே கேட்டுக்கிட்டு உருட்டுக்கட்டு நழுவி கீழே விடுது. சினிமா மாடல சொல்றேன், உருட்டுக்கட்டு கல்வி ஏழு விடுது. ஒரு 1/4 மணி நேரம் சின்ன பண்றான், கையை எப்படி தட்டுறான், போன தட்டுறான். இந்திய எதிர்ப்பு நமக்கு எதிராக நம்மளை தாக்க வந்த இந்திய ஆதரவாளர்கிட்ட இந்திய எதிர்ப்பை பேசி அவனையே இந்திய எதிர்ப்பு போராளியா மாத்தி கை தட்ட வைத்த மகத்தான தலைவர் தான் பட்டுக்கோட்டை அழகிரி. அது மட்டும் இல்ல, உடனே அந்த தோரணத்தை அவுக்கிறதுக்கு நம்ம எல்லாம் பழப்ப அவுக்காத நீ அவுக்காத ஏமா சொன்னாரு, இந்த எங்களுக்கு எதிரான செருப்பு தோரணத்தை யார் கட்டினார்களோ அவர்களே வந்து இதை அவுக்க வேண்டும் சொன்ன போது யார் கட்டினார்களோ அவர்களே அழுக்க வைத்து அடுத்த கட்ட ஊருக்கு நுழைந்த மகத்தான பட்டுக்கோட்டை அழகிரி பிறந்த ஊர் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அவர் பங்கு மகத்தான். ராமாமிர்தம் தெரிஞ்சுங்க, பெண்களின் பங்களிப்பு, பெரியாரோட டைமென்ஷன் பல்வேறு விஷயங்கள். இந்திய போராட்டத்தில் இந்த பக்கம் அழகிரி வராரு, அழகிரி கூடய மூவலூர் ராமாமிர்தம் வராங்க, பல பெண்கள் மீராமாள் சிவராஜ் வராங்க, பல பெண்கள் இந்திய போராட்டத்தில் நினைச்சு பாருங்க.
80 வருஷத்துக்கு முன்னால் பெண்கள் அரசியலுக்காக களத்தில் போராடுறாங்க. இன்னைக்கு கூட கிடையாது. இன்னைக்கு நம்ம கூட்டத்தில் கூட பெண்கள் இல்ல. ஏதாவது போராட்டம் அறிவிச்சா கூட மகளிர் அணி தனியா அறிவிச்சாதான் நம்ம போராட்டம் ஆர்கனைஸ் பண்றோம். பெரியார் காலத்தில் தன்னிச்சையாக பெண்கள் போராட்டத்துக்கு வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அன்னைக்கு கொண்டு வந்து என்ன பண்ணாரு? இந்திய எதிர்ப்புக்கு கடுமையான போராட்டத்தை நடத்தினாரு. ஏன் ராஜாஜி இந்திய தெரிஞ்சது யாருமே புரியல. ஒரு மொழியை படிக்கிறது தப்பு கிடையாது. இந்தி படிச்சா வேலை கிடைக்குன்னா பெரியார் ஹிந்தி படிங்க இருப்பாரு. ஏன் ராஜாஜி இந்தியை திணித்தார் என்பதை புரிஞ்சுக்கணும். ராஜாஜி இந்தி படித்தால் தமிழர்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்கன்னு தெரியுது உண்மையாயிருந்தால் தமிழர்கள் படித்து நல்லா போகணும்னு நினைக்கிறதுக்கு தான் ராஜாஜி இந்தியை திணிச்சார் தான். அவர் ஏன் பள்ளிக்கூடம் மூண்டா? இந்த கேள்வி நீ பெரிய ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லை. இந்தி படித்தால் வேலை கிடைக்கும்னு ராஜாஜி இந்தி திணிக்கிறார்னா அதுக்கு முன்னால ஏங்க 3500 பள்ளிக்கூடத்தை மூண்டாரு? பள்ளிக்கூடத்தை மூடுறவரு இந்தி திணிப்ப நம்ம வளர்ச்சிக்கு தான் பயன்படுத்த இந்தி திணிப்பாரா? அப்படி கிடையாது. என்ன தெரியுமா? கிராமப்புறங்கள் நீதி கட்சி திறந்த 3000 பள்ளிக்கூடத்தை மூடிட்டாரு. 5 கிலோமீட்டருக்கு 10 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டினாங்க அவங்க. இவர் என்ன பண்ணாரு? பல பள்ளிக்கூடத்தை காலி பண்ணிட்டு 20-25 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் மாத்துறாரு. அப்ப குழந்தைகள் 1வது இருந்து 5வது படிக்கணும்னா 25 கிலோமீட்டர் எப்படி போவாங்க? அப்ப 80ல பக்கத்துல 5 கிலோமீட்டர் போக மாட்டாங்க. அந்த 5 கிலோமீட்டர் பள்ளி காலி பண்ணிட்டு 20-25 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடமாக மாத்தினா பல பேர் பள்ளிக்கூடத்துக்கு வராம நின்றுவான், படிக்க வைக்க மாட்டாங்க என்பதற்காக திட்டமிட்டு பள்ளிக்கூடத்தை மூடி 5-6 கிலோமீட்டருக்கு பள்ளிக்கூடம் இருந்தது. ஆரம்ப பள்ளிக்கூடத்தை நீதி கட்சி வச்சது. அதையெல்லாம் மூடிட்டு என்ன பண்ணார் ராஜாஜி? 25 கிலோமீட்டர் பள்ளிக்கூடம் வச்சா இந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிக சிறுபான்மை மக்கள் எவ்வளவு பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டான். படிப்பு நம்மளுக்கு மட்டும் தான் படிப்புன்னு கிராமப்புறத்துல யாரு இருக்கா? என்ன சர்மா சாஸ்திரி ஐயர் ஐயங்கார் இருக்காங்களா? எளிய மக்கள் இருக்கிறாங்க. அதை மூணா வரமாட்டான்னு மூடிட்டாரு. அப்படியே ஒருத்தர் வரான் படிக்கிறதுக்கு. அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு வரானா? ஓ, அதையும் தாண்டி நீ பள்ளிக்கூடத்துக்கு வரியான்னு பார்த்து என்ன பண்ணாரு? நான்லாம் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டே பள்ளிக்கூடம் படிக்கணும் ரொம்ப சிரமப்பட்டேன். நம்மள பல பேர் இங்கிலீஷே படிக்க முடியாம பள்ளிக்கூடத்தில் நின்றவங்களா இருக்கிறோம். அப்ப அந்த காலத்துல இங்கிலீஷ் எவ்வளவு வந்திருக்கோம்? தமிழ் எப்படி படிச்சிருக்கோம்? இங்கிலீஷும் படிச்சுட்டோம். அப்பா இங்கிலீஷும் படிச்சுட்டோம் மூச்சு விடும்போது என்ன பண்ணாரு? ஓ, இங்கிலீஷ் நீ படிச்சிட்டியா? அப்ப என்ன மொழி பாடம்? தமிழ் ஆங்கிலத்துல பாஸ் பண்ணிட்டு அடுத்த கிளாஸுக்கு போனோம். அடுத்த நேரம் 3வது சுமையாகும் இங்கிலீஷ் கூட படிச்சிருக்கானா? இந்த வாங்கிக்கடா இங்கிலீஷ்ல நீ பாஸ் பண்ணிட்டியா? இதுல எப்படி பாஸ் பண்ற பாத்துக்கடான்னு சொல்லி என்ன பண்ணார் ராஜாஜி? 3வது மொழியாக ஏக் கவுமே ஏக் கிசான் ரகுதாத்தான் இந்திய கொண்டாந்து விட்டாரு. இங்கிலீஷ்லயும் தமிழ்லயே பாஸ் பண்ணுவேன், இந்தியில ஃபெயில் ஆயிட்டானா அவன் பள்ளிக்கூடத்துல கதை முடிஞ்சிடும் என்பதற்காக விட்டார். அன்னைக்கு யாருக்கு இதுக்கு புரியல? அடே, இந்தி படிப்பு என்பது நமது கல்விக்கான வளர்ச்சி அல்ல, நம்ம கல்வியை குளிதோண்டுவதற்கான வழி என்று புரிந்த ஒரே தலைவர் தந்தை பெரியார் தான் விரட்டி அடித்தார் இந்திய. தெரிஞ்சுங்க, அந்த ஏக் கவுமே ஏக் கிசான் பாக்யராஜ் படத்துல வரும்ல இந்தி பண்டிட்டுக்கு சொல்லி கொடுத்தாரு. அது வரும் இல்ல இந்தி பண்டிட்டுக்கு நான் போனம்மா இந்தி பண்டிட் சொல்லுவாரு. தென்மேற்கு திசையிலிருந்து 3 கற்கள் சர்ரு சர்ரு சர்ருன்னு வந்ததுன்னு சொன்னது இல்ல. அந்த இந்தி பண்டிட்டுக்கு பாக்யராஜ் படத்துல தென்மேற்கு திசையிலிருந்து எப்படி சர்ரு சர்ருன்னு வந்ததோ 38இல் ராஜாஜி என்கிற அந்த இந்தி பண்டிட்டுக்கு எதிராக இதே தென்மேற்கு திசையிலிருந்து சர்ரு சர்ருன்னு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தந்தை பெரியார் நடத்தி ராஜாஜியை ஆட்சியை விட்டு ஓட வைத்து அன்றைக்கு இந்தியை தடுத்து ஒரு தலைமுறை கல்வியை மாற்றி கொண்டு வந்த மகத்தான தலைவர். அன்னைக்கு மட்டும் தலைவர் பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தலன்னு சொன்னா தமிழ் பள்ளிக்கூடத்துல இருந்திருக்காது, தமிழனும் பள்ளிக்கூடத்துல இருந்திருக்க மாட்டான். நம்ம முப்பாட்ட ஒரு சிலர் படிக்கிற கல்வி கூட இல்லாம போயிடும்.